அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சமம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றை விவரித்து எழுதுக. இதிலேயே 2 கணக்குகள் இருக்குது. அதில் முதல் கணக்கு 3x மைனஸ் 5y ஹோல் ஸ்கொயர், இரண்டாவது கணக்கு 47 ஸ்கொயர். 2 கணக்குகளை கொடுத்துட்டு இந்த 2 கணக்குகளுக்கான ஆன்சரை இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் போடணும் அப்படின்னே வினாவிலேயே கொடுத்துட்டாங்க. முற்றொருமை பாருங்கள், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த சமக்குறிக்கு இடதுபுறமாக உள்ளது கேள்வியாக கொடுத்துருவாங்க. நம்ம வலதுபுறத்தில் கண்டுபிடிக்கணும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கணக்கில் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ a இருக்கிற இடத்துல 3xம் மைனஸுக்கு மைனஸ் சரியாக போச்சு, b இருக்கிற இடத்துல 5yயும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல் கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கேள்வி எடுத்து எழுதணும். 3x மைனஸ் 5y அப்படிங்கிற கோவை ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முற்றொருமையை அடுத்து எடுத்து எழுதிக்கணும். இந்த கணக்கானது இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் நம்ம போட முடியும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சமம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஆல்ரெடி 2 முற்றொருமைகள் பார்த்துட்டோம். இது 3வது முற்றொருமை. முதல் கணக்கில் முதல் முற்றொருமையை பார்த்தோம். அதை ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். x ப்ளஸ் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி சமம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் ab. இரண்டாவது முற்றொருமை a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். மூன்றாவது முற்றொருமை தான் இது. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த முற்றொருமையில் இடதுபுறமாக இருக்கிறது தான் வினாவில் கொடுத்துருப்பாங்க. வலதுபுறமாக இருக்கிற மதிப்பை நம்ம விவரித்து எழுதணும். a அப்படின்ற இடத்துல இந்த கணக்கில் 3x இருக்குது. ஸோ a சமம் 3x, b சமம் 5y. இப்போ இந்த முற்றொருமையில் a இருக்கிற இடத்துல எல்லாம் 3xும் b இருக்கிற இடத்துலலாம் 5yயும் பிரதியிடணும். 3x மைனஸுக்கு மைனஸ், பிக்கு பதிலாக 5y ஹோல் ஸ்கொயர் சமம் a ஸ்கொயர் அப்படின்னா 3x ஸ்கொயர்னு போட்டக்கூடாது, 3x ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மைனஸ் 2ab எல்லாமே பெருக்கல் இருக்குது. ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 5y. அடுத்தது ப்ளஸ் b ஸ்கொயர் 5y, இதுக்கு அதே போல் தான் ஹோல் ஸ்கொயர். முற்றொருமையில் பாருங்கள், a ஸ்கொயர் இருக்குது, ஏக்கு பதிலாக 3x. இப்போ 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறது தான் சரியாக இருக்கும். 3x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வேறு, நீங்கள் 3x ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா அது வேறு. ரெண்டும் வெவ்வேறு மதிப்புகள். 3x ஹோல் ஸ்கொயர்னால் 3க்கும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸுக்கும் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 3 ஸ்கொயர் 9, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 9x ஸ்கொயர். 3x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் மைனஸ் 2 10, 10 3 30, 30xy. முதல்ல கோஎஃபிஷியன்ட் போட்டுக்கணும். வேரியபிள் போடும்போது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து எழுதிக்கணும். xy ப்ளஸ் இதுக்கும் அதே போல் தான், 5க்கும் ஸ்கொயர் ஒய்க்கும் ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25 ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான் முதல் கணக்குக்கான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கணக்கு. ஒரு எண் கொடுத்துருக்காங்க 47 ஸ்கொயர். நீங்கள் எடுத்த உடனே 47 பெருக்கல் 47 அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் இதற்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும். 47 ஸ்கொயருக்கான மீனிங் இது தான், 47 பெருக்கல் 47. ஆனால் இதுக்கான ஆன்சரை இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முற்றொருமை ஒரு முறை எடுத்து எழுதிக்கலாம். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த முற்றொருமையின் இடதுபுறத்தில் பாருங்கள், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இங்கே 47 ஸ்கொயர். இதனுடைய வடிவத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது.
47க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 50. 50ல் 3 மைனஸ் பண்ணால் 47 கிடைக்கும். இப்போ 47ஐ 50 மைனஸ் 3 அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ 47 ஸ்கொயர் 50 மைனஸ் 3 ஸ்கொயர். இந்த கணக்கை முற்றொருமையின் வடிவத்துக்கு மாற்றிக்கிட்டோம். ஏ இருக்கிற இடத்துல 50 இருக்குது. ஸோ ஏ சமம் 50, பி இருக்கிற இடத்துல 3 இருக்குது. இந்த இரண்டு மதிப்புகளையும் இந்த முற்றொருமையில் பிரதியிடணும். 50 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் சமம், முற்றொருமையில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர். ஏ சமம் 50. ஸோ 50 ஸ்கொயர் மைனஸ் 2, அடுத்தது ஏ இருக்குது, ஏக்கு பதிலாக 50. ப்ராக்கெட் குறி போட்டோம்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் 50ஐயும் பெருக்கிறோம். பிக்கு பதிலாக 3 ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல 3 ஸ்கொயர். 50 ஸ்கொயர் ஈஸியாக சொல்லிடலாம். 5 25, 2 முறை 0, 2500 மைனஸ் 2 பெருக்கல் 50 100, 100 பெருக்கல் 3 300. 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 9. 2500ல் 300 மைனஸ் பண்ணணும், 2200 அப்படின்னு கிடைக்கும். கூட்டல் 9, 2200 கூட 9 கூட்டணும், ஈஸியாக கூட்டிடலாம். 2209. நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சாதாரண பெருக்கல் முறையில் கூட செக் பண்ணிக்க முடியும். 7 49, மீதி 4, 4 28, 28 4 32, 4 28, மீதி 2, 4 16, 16 2 18. கூட்டுங்க, 9 0 மிச்சம் 1, 12 மிச்சம் 1 2, 2209 மிகச்சரியாக இருக்குது. எடுத்துக்காட்டு 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் ரைட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.